அனைவருக்கும் வணக்கம். சித்ரா பௌர்ணமி 2024 மற்றும் அதன் சிறப்புகள். தமிழ் மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சிறப்பு பெற்றது. மற்ற நாட்டவர்கள் வருட கணக்கை அறிமுகப்படுத்துவதற்கு முன்னரே நம் முன்னோர்கள் சூரியன் மற்றும் சந்திரனின் அசைவுகளை வைத்து மாதங்களை கணக்கிட்டு வந்தனர். அப்படி கணக்கிடப்பட்ட 12 மாதங்களில் மேஷ ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் மாதமான சித்திரை மாதத்தை முதல் மாதமாக கருதினார்கள். இந்த மாதத்தில் எல்லாமே மிக சிறப்பு வாய்ந்தவைதான். அதிலும் சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமிக்கு தனி சிறப்பு உள்ளது என்று தான் சொல்ல வேண்டும். இன்றைய பதிவில் சித்ரா பௌர்ணமி 2024 தேதி, நேரம் மற்றும் விரதம் கடைபிடிக்கும் முறையினை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் வாங்க. ஏப்ரல் 23, 2024 செவ்வாய்க்கிழமை அன்று தான் சித்ரா பௌர்ணமி வருகின்றது. இந்த திருவிழாவில் பக்தர்கள் புனித நதிகளில் நீராடுவது தங்கள் பாவங்களை கழுவுவதை அடையாளப்படுத்துகின்றது. இது இந்தியாவின் தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சித்ரா நதியில் வழக்கமாக உள்ளது. அது மட்டும் இல்லாமல் மற்ற ஊர்களிலும் இந்த திருவிழா நடைபெறுகிறது. 2024 ஆண்டு ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பூஜை நேரங்களை கடைபிடிப்பதன் மூலம் சித்ரகுப்தரின் ஆசீர்வாதத்தை பெறலாம். ஏப்ரல் 22, 2024 அன்று மாலை 5:55 மணியளவில் பௌர்ணமி திதியானது தொடங்கும். பின்பு ஏப்ரல் 23, 2024 அன்று இரவு 7:48 மணியளவில் பௌர்ணமி திதியானது முடிவடையும். சித்ரா பௌர்ணமியின் சிறப்புகள். சித்ரா பௌர்ணமி என்பது சித்திரை மாத பௌர்ணமி நாளில் சைவர்கள் கொண்டாடும் விழாவாகும். இந்த விழாவை யமலோகத்தில் பாவ புண்ணிய கணக்குகளை எழுதும் சித்திரகுப்த நாயனாருக்காக கொண்டாடுகிறார்கள். அவர் தங்களின் பாவ கணக்குகளை குறைத்து நற்கணக்குகளை அதிகமாக்குவார் என்பது நம்பிக்கையாகும். சித்ரா பௌர்ணமி குறிப்பாக பெண்களால் கொண்டாடப்படுகிறது. இருப்பினும் இந்த நாளில் ஆண்களும் பூஜை செய்யலாம். பெண்கள் காலையில் சீக்கிரமாக எழுந்து வீட்டினை சுத்தம் செய்ய வேண்டும். பிறகு பூஜை அறையினையும் நன்கு சுத்தமாக செய்துவிட்டு பிறகு பூஜை அறையில் உள்ள சாமி படங்களை நன்கு அலங்கரிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள நுழைவாயிலையும் சுத்தம் செய்து அரிசி மாவினால் கோலமிட வேண்டும். அதன் பிறகு கடவுளை நன்கு வணங்க வேண்டும். இப்படி வணங்குவதால் குழந்தை பாக்கியம், திருமண வரம் மற்றும் உங்களின் 7 தலைமுறையையும் காக்கும் என நம்பப்படுகிறது. இன்றைய பதிவில் சித்ரா பௌர்ணமி 2024 மற்றும் அதன் சிறப்புகளை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். இந்த தகவலோடு இன்றைய பதிவினை நிறைவு செய்து கொள்கிறோம். இது போன்ற ஆன்மீக செய்திகளுக்கு ஓம் முருகன் துணை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.